சென்னை வேப்பேரியில் பாஜக பிரமுகர் மற்றும் அவரது நண்பர்களால் தாக்கப்பட்ட ரவுடி பிரேம்குமார் தற்பொழுது உயிரிழந்துள்ளார். தற்போது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுப்பிரமணியன். தற்பொழுது வெப்பேரியில் பாஜக பிரமுகர்களால் தாக்கப்பட்ட ரவுடி பிரேம்குமார் உயிரிழந்துள்ளார். இது குறித்த விவரங்களை பகிரலாம். வேப்பேரி பகுதியை சேர்ந்தவர்கள் ரவுடிகள் பிரேம்குமார், கபில் இவர்கள் இருவரும் அதே பகுதியை சேர்ந்த சுமதி என்பவரை தாக்கியிருக்கிறார்கள். சுமதி தனது உறவினரான பாஜக பிரமுகர் விஜயநாராயணன் என்பவரிடம் இந்த சம்பவம் குறித்து தெரிவித்திருக்கிறார். உடனே விஜயநாராயணன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரேம்குமார், கபில் ஆகிய இருவரையும் சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இது வெட்டு காயம் அடைந்த 2 பேருமே ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் ரவுடி பிரேம்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக வெப்பேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். கொலை முயற்சி வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரவுடி பிரேம்குமார் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இதனால் இந்த வழக்கு கொலை வழக்காக மாறுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை மேற்கு மாவட்ட பாஜகவுடைய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயநாராயணன் மற்றும் அவரது கூட்டாளிகளான கண்ணதாசன், ஜீவா, தீனா, சுமதி ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதில் விஜயநாராயணன், கண்ணதாசன், ஜீவா, தீனா ஆகிய 4 பேரையும் வெப்பேரி போலீசார் ஏற்கனவே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். தற்போது ரவுடி பிரேம்குமார் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வழக்கு கொலை வழக்காக மாற இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.